என்ன இலவசம் கொடுக்குற? எதுக்கு இலவசம் கொடுக்குற? 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. தம்பி, 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேதி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை திறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேக்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை பிள்ளைக்கும் பாலிகள் தொல்ல. நாட்டுல நடக்குது கொலை கொள்ள, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. நாசமா ஆக்கிட்டான். இவர் 2000னா அவர் 2000, இவர் 2500. இந்த அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் விடுவாங்க, 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அதான் நடக்குது இங்க. எங்க இருந்து எடுப்ப? 10 லட்சம் கோடி கடன், வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. என் உடன் பிறந்தவனே, 1 லட்சம் கோடி. நாட்டின் நிதிநிலை அறிக்கை 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட். ஆனால் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுகிறார்கள். யார்? ஒரு கடன் பெறுகிறவன் என்ன பண்ணுவா? உன்னை ஈடு கேட்பான், ஒரு அடமானமா சொத்தை கொடு, இல்ல கட்டடத்தை, வீடு எதையாவது காட்டணும். இவர்கள் எப்படி கடன் பெறுகிறார்கள்? எப்படி? ஒன்னு மண்ணின் வளத்தை வைக்கணும், இல்ல மக்களின் நலத்தை வைக்கணும். மக்களின் வரியை 3 முறை மின்கட்டண உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில் மட்டும். 3 முறை சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. அப்புறம் இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே அதுல கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்கிறோம். அந்த பேருந்து ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யார் கேட்கறது சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக் உந்தூர்ல இருக்கு, அதுக்கான சாக்கப் சார், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டுதான். இப்ப கூட வரும்னு நினைக்கிறேன். ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிக்கும். அவன் ஒரு மோட்டர் சைக்கிள் இப்படி வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே கையை காட்டும், ஏத்திக்கிடுவான், குடத்தை பிடிச்சுக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி அப்படி குதிங்க குளிங்க அழகா போகுதுன்னு சாக்கப் சார் விளம்பரம். இப்ப நம்ம கிட்ட சொல்ற பைத்தியக்கார பயல, பாதைய ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டும் குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விழவிடாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்க போகுது? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு கடன் பெற்று கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயினால் என்ன ஆகும்? ஏன் இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது இல்ல? இப்படி கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி மின் உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சிட்டீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டீங்களா? பயணிக்க நல்ல பாதையை போட்டீங்களா? ரோடு போட்டீங்களா? அருமையான போக்குவரத்தா? இல்ல என்ன கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு அரசு? எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா ஏதாவது சொல்லு. ஒரு நாடு வளர்ச்சி என்று கட்டமைப்பதே கடனின் வளர்ச்சியை தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி என்ன? நீ பட்னி எழுந்து செத்தினா கட்டையில இருக்காம கரண்ட்ல இருக்கிறது வளர்ச்சி, டெவலப். டெல்லியில ஒரு இது வந்தது, நான் கூட போட்டு காட்டுறேன் பாரு. இந்த வாட்டி ஒரு அம்மா நிறுத்தத்துல வண்டியை நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரர் அப்படி கையேந்தி காசு கேட்கிறாரு. அந்த அம்மா கேஷ் நகைங்குது, என்கிட்ட பணம் இல்லைங்குது, ஒன்லி கார்டு அட்டை தாங்குது. உடனே அவர் பைக்கில இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து அப்படி நீட்டுறாப்ல. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி கிழிச்சு விடுது, அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்லடா தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதா வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி நகரம்னு பாரு, எதை நோக்கி நகரம்னு பாரு. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்வார்கள், செயல் அரசியல் கிடையாது, மக்கள் அரசியல் கிடையாது இவர்கள்ட்ட. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இவர்கள் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. ஏன் இந்த மாசம் மட்டும்தான், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை விடுமுறை வருதா? ஏப்ரல் மே இந்த வருஷம் தான் வருதா? அந்த கோடை விடுமுறை செலவுக்கு 2000.
போன தடவை மே மாசம் வரலையா? கோடை வரல. தேர்தல் வரும்போது நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு, அரிய பாசம். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்த உடனே அப்படியே மாலையை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படியே தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தரேன், நான் வந்தா 3000 தரேன். இங்க தங்கச்சி எல்லாம் பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி தனியா. எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்ல ஆட்சியா இருக்கணும், அதுதான் முக்கியம். இத்தனை கட்சியை கூடி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீ தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டியா? நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். அறிவு சமூகம் புரிஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளைகள், மாட்சிங்கார்க்கு சொல்றேன்ல, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம். நம்ம இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறான். உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உலகத்திற்கு உணவு கொடுக்கிற வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டுட்டீர்களே என்று வேர்வை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான் வீதியில. வேளாண் குடிமகன், மீனவன் கடல் குழுவை மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆசிரியர்கள் கேட்கிற அந்த சம்பளர்கள் சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுன்னு, அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒரே நாள்ல 1 கோடியை 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போகுது. யார் காசு? யார் காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீர்களை எப்படி இட்டுவீங்க? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எதையாவது கொடுத்து ஆட்சிக்கு வந்துடணும். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய பிள்ளைகள்லாம் வரலாறு எவ்வளவு முக்கியம் என்று பேசினார்கள். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுங்கிறான் புரட்சியாளர் லெலி. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் ஓசிமின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் எங்க தலைவர், சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுது என்கிறார். வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை இழந்த இனமும் வாழாது, வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் என்பதை என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகளை அணிவதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. அதுக்குத்தான் வரலாறு. நாம் எங்கே வாழ்ந்தோம், எங்கே வீழ்ந்தோம் என்பதை. ஏன்னா படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது. என் உடன் பிறந்தவனே, பட்டறிவு மேலானது. அதான் சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்றான், நீங்க படித்த ஆசிரியர்கிட்ட படிக்காதேன்றான். அப்ப என்ன செய்யலாம்? படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கிறான். நாங்க தான் படிச்சுட்டோமே, எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட். இப்ப என்ன படிக்கிற? வாசிப்பது என்பது சுவாசிப்பது போல இருக்கணும், தினம் படிக்கணும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். ஒரு மனிதன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் என்று சீன பொன்மொழி சொல்லுதுன்னு பயணம்ங்கிற நூல் ஐயா இறையன் எழுதியிருக்கார். நீ படிக்கணும். 10,000 புத்தகங்கள் வாழ்நாள் முழுக்க படித்திருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். நூலகம் எங்க இருக்குதோ அதற்கு அருகிலே அறை எடுத்து தங்கிய மகான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டின் பிரதமர் உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறோம் என்றார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்பு தங்கைகளே, தம்பிகளே, அவன் வாகனம் ஓடிக்கொண்டே இருந்தது. போய் அந்த அரங்கிலே ஆகச் சிறந்த உலகின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறந்தார். ஒரு சிவப்பு துணியிலே, பட்டு துணியிலே போத்தி வைத்திருந்தார்கள். அந்த சிலையை திறந்தார். அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சிலை என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும். அவர்தான் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார்.
அதை படித்த உங்கள் உடன் பிறந்தவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை பின்னாடி சேர்த்தோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்தவரும் அவர்தான். இருக்கிற உரிமைகளை காக்க, இழந்த உரிமைகளை மீட்க நமக்கு இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இங்கே வந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் விடுதலை என்று பேசி வந்தார்கள். பிறகு அரசியல் வியாபாரமாக மாற்றி நீத்திருக்கிறார்கள். எங்க சீட்டு நோட்டு அதிகம் வருதோ அங்க போய் கூட்டணி வைக்கிறது. அப்ப கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? கூடி எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணா கொலை சரியாயிருமா? நாங்க தனித்து நிக்கிறோம் என்றால் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லா முடிவு. எங்கள் ஒரே நோக்கம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைப்பது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, மதுமத போதை ஏதுமற்ற ஒரு தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நிற்கிறோம். அறிவு சமூகம் இப்படியெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை தமிழ் இனத்தில் முன்னவர்கள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. பணம் இருக்கிறவன்ட்ட இன உணர்வு மான உணர்வு இருக்காது, மான உணர்வு இன உணர்வு பணம் இருக்காது. இரண்டும் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நம்ம இடத்தில் வாழ்கிறார் என்றால் நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தான். அந்த பாட்டுல தாயே, தமிழ் தாயே எங்களை மன்னிச்சுக்க, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தமிழ் இல்லையானு எங்க ஐயாவுடைய குறைய போக்கத்தான் அவர் பிள்ளை தொடர்ந்து போராடிட்டு இருக்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்க. பல பேர் என்னையும் காலி பண்றதுக்கு எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிரு, எப்படியாவது போயிரு. அவங்க வந்து பேசுறதெல்லாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு 1000 கொடுக்குறோம், இத்தனை 1000 கோடி கொடுக்குறோம், இவ்வளவு பதவி கொடுக்குறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களுக்கு நாசமாயிருவாங்க, பரவாயில்லையா? எப்படி இருக்கு பாருங்க. அவர்களை அன்போடு சிறப்பு உரையாற்ற அழைக்கிறேன்.